வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ்ஐ நோக்கி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக ஓபிஎஸ் கையில் முழுசாக ஒப்படைக்கணும். அடுத்த பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள பாஜக தீவிரம் காட்டுறாங்க. இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்கெட்சு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை அதிக அளவில் பரபரப்பை கிளப்பி பேசுகிறதும், தற்குறின்னு பேசுகிறதும், சுயநலவாதி தவழ்ந்து போய் இந்த நிலையில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக பதவி வகிச்சிட்டு இருக்கிறாரு, அது ஒரு தற்கூரி, அரசியல் நாகரிகமே தெரியாத ஒரு தற்கூரின்னு அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். யாரை வேணால் கட்சியில் பாஜக கூட்டணி சேர்ப்பேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கீழே இருக்கக்கூடிய அதிமுக மட்டும் சேர்க்க மாட்டேன். அப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தால் அதிமுகவை சேர்க்க மாட்டார் அப்படின்னா, அதிமுக ஓபிஎஸ் பக்கம், அதாவது ஒட்டுமொத்த அதிமுகவும் ஓபிஎஸ் தலைமையை ஏற்று பொதுச் செயலாளராக ஓபிஎஸ்ஸை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அப்போ அதிமுகவை பாஜக கூட்டணி சேர்க்குவார் அப்படின்னா, ஆமாங்க, அதுக்கு தாங்க இந்த முயற்சி நடக்குது. அண்ணாமலையுடைய டார்கெட்டே அதுதான். 3 மாத லண்டன் படிப்பை முடித்து விட்டு உடனே இங்கே வந்த பிறகு இந்த மாற்றம் தான் ஏற்பட போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு நகர்வும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து எடுத்து ஓபிஎஸ் கிட்ட கொடுத்து சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஒன்றிணைத்து அதிமுக ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணிக்குள்ளே ஐக்கியப்படுத்துறது தான் அண்ணாமலையுடைய திட்டம். இந்த திட்டம் சரியாக பயன்படுத்தி சரியாக பழிச்சிடுச்சுனாக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் இணைந்து மற்ற தோழமை கட்சிகளுடன் இணைந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாகவும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நம்ம ஆட்சியை பிடித்திடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகனுடைய மாஸ்டர் பிளான். இதுக்கு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இதுக்கு வேலையே ஆகாதுங்க, நான் விட மாட்டேன், பொதுச் செயலாளருங்கிற பதவி நான் மட்டும்தான் இருப்பேன், அது யாருக்கும் விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார், கேபி முனிசாமி இவங்களை வச்சு அண்ணாமலையை ஒரு கவுண்டர் ஃபைல் கொடுக்குற அளவில் பேச வைக்கிறது முயற்சி பண்ணார். ஆனால் சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் இருக்கிறாரு. இப்போ எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ஓபிஎஸ் நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாங்க, இல்லைனா இது நம்ம கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, பெரிய ஆபத்து இருக்குது, நம்ம கட்சி வேறு மாதிரி பிளவுபடுத்த நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்து நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, ஆனால் கட்சியில் இவங்க 2 பேரும் இணைத்தால்தான் நம்ம 2026 சட்டமன்றத்தில் தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும், நாங்கள்லாம் எம்எல்ஏவோ மந்திரிகளாவோ வர முடியும், இல்லை நீங்கள் மட்டும் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னாக்கா நாங்கள் எங்கள் ரூட்டை பார்த்துக்கிறோங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. அதனால தான் எஸ்பி வேலுமணி வேறு ஒரு ட்ராக்கில் செங்கோட்டையன், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வேறு ட்ராக்கில் போகிறாங்க. அதனால தான் எஸ்பி வேலுமணியுடைய மகன் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. கடந்த 2023 ஆண்டு எஸ்பி வேலுமணியினுடைய அண்ணன் மகன் திருமண நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி படுஜோராக போய் கலந்துக்கிட்டாரு. பயங்கர விமர்சையாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில், இத்தனைக்கும் அண்ணன் மகனுடைய திருமண நிகழ்ச்சி. ஆனால் தற்போது எஸ்பி வேலுமணி எடப்பாடிக்கு நெருக்கமானவர், எடப்பாடி தொழில் ரீதியாகவும் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய எஸ்பி வேலுமணியுடைய மகனுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் புறக்கணித்தார்? இவங்க 2 பேருக்குள்ள என்ன காரஞ்சாரமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, இதுதான். பன்னீர்செல்வத்தின் கீழே அதிமுகவை கொண்டு வரக்கூடிய பல ஏற்பாடுகள், அண்ணாமலை அவர் கொடுக்குற ஸ்கெட்சு படி எஸ்பி வேலுமணி செயல்படுறாரு. இதுக்கு சிவி சண்முகமும் செங்கோட்டையும் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் இவருக்கு துணையாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இருந்து கழட்டி விட்டு ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய கண்ட்ரோலையும் பாஜகக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுங்கிறதான் அண்ணாமலையுடைய டார்கெட்டு. லண்டன் படிப்பை முடித்து விட்டு வந்த மிகப்பெரிய கலோபரம் இருக்குது, பரபரப்பு இருக்குது, அதிமுகனுடைய பல பிளவுகள். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பல வியூகங்களை வகுக்கிறாரு. அண்ணாமலை வர்றதுக்குள்ளே நம்ம பல விதத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும், யாரும் நம்மளை அசைத்து பார்க்க முடியாத அளவில் நம்ம வளர்ந்துடணும், அப்படி ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வரணும். இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணாமலைக்கு சாதகமாகவும் பாஜகவுக்கு சாதகமாகவும் அவர் செயல்படுறாரு. அவரை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே மீண்டும் கொண்டு வரணும், அவர் இங்கிருந்து வெளியே போக விடாமல் நம்ம எப்படி செயல்படணுங்கிற
வீகத்திலையும் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து பாஜக வந்து அடுத்தடுத்த தலைவர்கள், அதாவது இப்போ வந்து டெல்லிக்கு அண்ணாமலை வந்து படிப்பு விஷயமா போயிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்ட அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு அடுத்த காய் நகரத்தில் மேற்கொள்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த சிக்கல் தான். ஓ பன்னீர்செல்வம் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வரணும், அதிமுக ஒருங்கிணைக்கிறங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. ஆனால் அண்ணாமலையுடைய டார்கெட்டோ பாஜக டெல்லி தலைமையோட டார்கெட்டோ என்னன்னா, அதிமுகவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவியிலேருந்து தூக்கி எறிந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவர் டம்மியாக அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவியை ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய வியூகம். ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் 2 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிற பொழுது, ஒட்டுமொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற போது ஓ பன்னீர்செல்வம் எதை சொன்னாலும் நம்ம சொன்னால் கேட்க போகிறாரு. சசிகலா அவர்களும் நம்ம சொல்படி கேட்கக்கூடிய அளவில் நம்ம கொண்டு வந்துடலாம், அவங்க நம்ம சொல்கிறபடி தான் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியை அடிக்கடி கடுமையாக தாக்குறதும், அண்ணாமலை எடப்பாடி இவங்க 2 பேருக்கும் முட்டல் மோதல் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறதுக்கு காரணமே, இந்த அதிமுகனுடைய பிளவுக்கு காரணமே அண்ணாமலை தான். எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வரணும், ஓ பன்னீர்செல்வத்தை தலைமையேற்க வைக்கணும், சசிகலா அவர்களை கட்சிக்குள்ளே இணைக்க வைக்கணும். ஏற்கனவே டிடி தினகரன் தனி கட்சி இருக்கிறாரு, பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அதிமுகவுக்குள்ளே மீண்டும் அவர் ஐக்கியப்படுத்தி வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போகணுங்கிறது தான் அண்ணாமலையுடைய பிளானு. இதுதான் டெல்லி தலைமை அமித்ஷா கொடுக்கக்கூடிய அண்ணாமலைக்கு புதிய ஸ்கெட்சு. ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு. எங்கே எப்படியா இருந்தாலும் என்ன பேசுனாலும் பேசு, அதிமுக என் கண்ட்ரோலில் வரப்போகுது, அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு பாடுபட்டேன். ஆனால் எல்லா தலைவர்களும் பிரிந்திருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் 2026 சட்டமன்றத்தில் தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியும்னு கற்றுக்கிட்டே இருந்தேன். எடப்பாடி பழனிசாமி கேட்கல. இப்போ வேறு ட்ராக்ல அதிமுகவை கைப்பற்றுவதற்காக பாஜக முயற்சி பண்ணுறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், அதிமுகவின் பொதுச் செயலாளராக நான் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆக மொத்தம் அதிமுகவை அழிவு நிலைக்கு கொண்டு போகக்கூடாது, அழிவு பாதைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு நான் பாடுபட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கல. இந்த விளைவு எடப்பாடி பழனிசாமி விரைவில் மிக மோசமான விளைவில் அவர் சந்திப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. சசிகலா அவர்கள் ஏன் அதிரடியான ஆக்ஷனில் இறங்கலை? அதிமுகவை நான் பொறுத்திருந்து பாருங்கள், அதிமுகவை நான் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் வரும், காலம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதல் பயணம், 2வது அரசியல் பயணம், மக்களை சந்திக்கிறதுன்னு பல ட்ராக்கை போனாங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் காலதாமதமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, பொறுமை காக்குறாங்க. இது வந்து அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஸ்கெட்சு. பாஜகனுடைய தலைமையிடம் வந்து பொறுமையாக இருங்க, அண்ணாமலை சரியான முடிவு கொடுப்பாரு, சரியான தீர்வு கொடுப்பாரு, அந்த பாதையில் நீங்கள் போங்க, எல்லாம் சரியாயிடும். எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு அதிமுகவை ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையின் கீழ் கொடுக்கறது தான், அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கிற திட்டம் தான் பாஜகவினுடைய மேலிட திட்டம். இந்த பிளான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பலிக்குமா? அவர் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவியினுடைய ஆசையை வந்து அதனுடைய சுகத்தை வந்து அனுபவித்தவர், அதை எளிதில் விட்டு கொடுத்து விடுவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் மீண்டும் பல பிரிவினைகள், பல பிரச்சனைகள் தொடருமா? அதிமுக ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையின் கீழ் போகுமா? பாஜகவின் கூட்டணிக்குள்ளே போகுமா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.